ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் எடுத்த உடனே நம்ம பாண்டியன் கால் எடுத்து உள்ளே வச்சோன்னா ஸ்லோ மோஷனில் பிஜிஎம் போட்டு விட்டாங்க. இதை பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வரலைங்களா? அதாவது என்ன எப்படா பார்த்து அந்த கேள்வி கேட்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த டைலாக் ஞாபகம் வரலையா? காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்காதுன்னு என்ன பார்த்து கேட்குறான்டா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன பார்த்தா மட்டும் ஸ்லோ மோஷனில் பிஜிஎம் போட்டு விடணும்னு தோணுதா? எப்படா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனே அடம்பிடிப்பார் போல். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்த உடனே அடுத்து யாரை காமிக்கிறாங்க? நம்ம கோமதி அம்மா வெளியில் வந்து பூச்செடிக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து அரசியை பார்த்தோன்னே ஜக்க தூக்கி போட்டு போகிறத பார்க்கணுமே, இப்படித்தானே உங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, கோவம்லாம் ஒரு 10 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பெத்த பிள்ளை மேலே எப்படி கோவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்டிமெண்ட்டாக அண்ணன் ஒரு பார்வை பக்கம், பழனி ஒரு பக்கம் அரசிக்காக தான் அந்த வீட்டுக்கு அப்பப்போ கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம குமார் தம்பி இருக்காரே, கட்டுக்கட்டா பணத்தை எண்ணி வச்சுட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து வந்துட்டாங்கய்யா. யாரையா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருங்க. உடனே உள்ளே விட்ட ரைடை பார்க்கணுமே. நான் இங்கே ஃபோன் பண்ணுறேன், அங்கே ஃபோன் பண்ணுறேன். தம்பி, யார் வீட்டுக்காக இருந்தாலும் நாங்கள் எப்போ வேணாலும் நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் காற்று போல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைலாக்லாம் பக்கமாக அடிச்சுட்டு கடைசியில் பார்த்து நீங்கள் வந்துட்டு வருமான வரத்தில் டேக்ஸ் கட்டிடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, ஐயோ என்னமோ சொல்கிறாங்க, டேக்ஸா ஐயோ அதெல்லாம் நாங்கள் எங்கடா கட்டணும், எப்படா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு கடையிலலாம் சோதனை போட்டிருக்காங்களா? ஐயோ வச்சா நான் மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க. மீனா ஒரு பக்கம் குறுக்குறுன்னு ஜன்னலேருந்து எட்டி பார்க்குறாங்க. எப்படி ஜன்னல் ஒருத்தர் தெரியுற நீலா மாதிரி எட்டி பார்க்க மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாத்துங்க கத்தருன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டை போட்டுக்கணும் போல. அந்த அளவுக்கு பிபி வந்த கோழியா இவங்க 2 பேரும் எறா புல்லட்டை போடுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. போடுறா சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ஆட்ட போடுறா.